நிறைய சங்கிகள் வந்து ஒரு பொய் பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எப்படின்னா, இங்க இந்து இந்து கோயில்கள் இடிக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் இஷ்யூ. அதனால வந்து திமுக வந்து ஒரு ஹிந்து விரோத கட்சி. அதனால நீங்க அதுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஒரு புரொபகண்டா போயிட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, பிஜேபி தான் ஒரு ஹிந்து விரோத கட்சின்னு சொல்றோம். ஏன்னா, அந்த கோயில் இடிக்கிறது எதுக்கு தெரியுமா இடிக்கிறாங்க? அது நேஷனல் ஹைவேஸ்க்காக யூனியன் கவர்ன்மெண்ட் அதாவது பிஜேபி கவர்ன்மெண்ட் வந்து இடிக்குது. ஸோ அத எடுத்துட்டு போய் இவங்க பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க. திமுக கவர்ன்மெண்ட் தான் இத வந்து இடிச்சிட்டு இருக்குன்ட்டு. டிடபிள்யூ தமிழ்ல வந்து ஃபேக்ட் செக் பண்ணி அத போட்டிருக்கான். அது வந்து பண்றதே வந்து அ யூனியன் கவர்ன்மெண்ட் தான் நேஷனல் ஹைவேஸ்க்காக அப்படின்ட்டு. இவங்க என்ன எடுத்துட்டு போயிட்டாய்ங்க, ஒரு புல்டோசர் ஜேசிபிய பார்த்துட்டாலே இவங்க என்ன பண்றாங்க, கோயில் இடிச்சுட்டாய்ங்க. அது வந்து ஹிந்தி விரோத கட்சி அப்படின்ட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல வந்து ஆகம விதிப்படி எப்பவுமே ஏத்திட்டு இருக்கிற இடத்துல விளக்கு ஏத்தாம, வேணும்னே வந்து தர்கா பக்கத்துல தான் நாங்க விளக்கு ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்துக்களோட மனதை வந்து புண்படுத்திட்டு இருக்கிற பிஜேபி தான் ஒரு ஹிந்து விரோத கட்சி. ஸோ ஹிந்து மக்களே நீங்க இதை நல்லா யோசிச்சு பாருங்க. பிஜேபி உள்ள வந்துச்சு அப்படின்னா ஹிந்துசமே வந்து அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டே ஒரு டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் டெம்பிள்ஸ் வந்து ரொம்ப அதிகம், பக்தி அதிகமா இருக்கிற அறிஞர்களும் இங்க அதிகம். அவங்க சொல்றது கரெக்டா, இது ஒரு ஏதோ ஒரு ஹிந்து அமைப்பு, ஹிந்து முன்னணி அப்படின்னு வந்து நாங்க இங்க விளக்கு ஏற்றுவோம் சொல்றது கரெக்டா அப்படின்னு நீங்களே யோசிச்சு